Hello everyone, welcome to Data 247 Tamil. நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ் இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயனால நம்மளால வந்து லைவ் கிளாஸ் வந்து ஷெட்யூல் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடாக வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்துருங்க. ஸோ மெயினாக நம்ம லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஆன்சர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம இன்றைக்கும் 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேள்விகளில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம லைவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிசம்பர் 3 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசம்பர் 3 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அடா 247 ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் டெய்லியும் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோட ஃப்ரீ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணிக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோட ஃப்ரீ கிளாஸ் வந்து மதியம் 1 மணிக்கு என்னோட ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடா 247 டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து அமரன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிஎன்யூஎஸ்ஆர் எஸ்ஐக்கான பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் எஸ்ஐக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது மறக்காமல் Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 17% ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 2245 ரூபா. ஸோ நார்மல் ரேட் வந்து 2700 ரூபா. பட் நீங்கள் வந்து கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 450 ரூபா கிட்ட ஆஃபர் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஸோ இன்னைக்கான முதல் கொஸ்டின், பிட்வீன் விச் 2 ஆர்ம்டு ஃபோர்ஸ் வாஸ் த அக்னி வாரியர் எக்ஸசைஸ் கண்டக்டர்? ஸோ 13வது அக்னி வாரியர் என்ற இராணுவ பயிற்சி எந்த 2 இராணுவங்களுக்கு இடையே நடைபெற்றது? அக்னி வாரியர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ இந்தியா யூஎஸ்ஏ, இந்தியா சைனா, இந்தியா சிங்கப்பூர், இந்தியா ஜப்பான். ஸோ இந்த அக்னி வாரியர் அப்படிங்கிற இந்த ராணுவ பயிற்சி வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடந்தது அப்படின்னா இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்கும். ஓகேங்களா? இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் நடந்த ராணுவ பயிற்சி தான் அக்னி வாரியர் அப்படிங்கிற இந்த பயிற்சி. ஸோ இதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து சிம்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ராணுவ பயிற்சி. ஸோ கடற்படை பயிற்சியோட பேர் வந்து சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, வாட் வாஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு எய்ட்ஸ் டே 2024? ஸோ 2024ஆம் ஆண்டின் எய்ட்ஸ் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஸோ தலைப்பில் கருப்பொருள் என்ன? ஸோ 2024 எய்ட்ஸ் டேவுடைய தீம் என்ன? ஸோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1ஆம் தேதி என்னவா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா எய்ட்ஸ் டேவை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ 2024ஆம் ஆண்டுடைய வேர்ல்டு எய்ட்ஸ் டேவுடைய கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. ஸோ குளோபல் ஹெல்த் மேட்டர்ஸ், பிரேக்கிங் த சைலன்ஸ், டேக்கிங் த ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட், என் HIV டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதில் எது வந்து 2024உடைய வேர்ல்டு எய்ட்ஸோட கருப்பொருள் அப்படின்னா டேக் த ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட். ஸோ டேக் த ரைட் பாத், மை ஹெல்த் மை ரைட் அப்படிங்கிறது தான் 2024 வேர்ல்டு எய்ட்ஸ் டேவுடைய கருப்பொருள் தீம். ஓகே, ஸோ அடுத்த தேர்டு கொஸ்டின், ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர்? ஸோ எந்த ஆண்டில் எல்லை பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டில் எல்லை பாதுகாப்பு படை வந்து அமைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ 1965, 75, 68, 78 இதில் எந்த ஆண்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய தலைவர் யார்? தல்ஜித் சிங் சௌத்ரி தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்காரு. ஸோ இது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ரீசெண்டாக இதோட 60வது இதோடைய 16th ஃபவுண்டேஷன் டே வந்து கொண்டாடி இருந்தோம். ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் வந்து ஃபஸ்ட்டு டிசம்பர் தான், டிசம்பர் 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1965. எப்போ? 1965, 1965 தான் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்து 4வது கேள்வி என்ன அப்படின்னா, விச் 2 countries participated in the சின்பேக்ஸ் எக்ஸசைஸ்? ஸோ இந்த சின்பேக்ஸ் அப்படிங்கிற இந்த பயிற்சியில் எந்த 2 நாடுகள் பங்கேற்கின்றன? இந்த சின்பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி. இந்தியா நேபாள், இந்தியா கம்போடியா, இந்தியா கொலம்பியா, இந்தியா பங்களாதேஷ். இந்தியா மற்றும் நேபாளம், இந்தியா மற்றும் கம்போடியா, இந்தியா கொலம்பியா, இந்தியா வங்கதேசம். ஸோ இதில் இந்த சிம்பெக்ஸ் எக்ஸசைஸில் யார் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் கம்போடியாவும். ஓகே, யார்? இந்தியாவும் கம்போடியாவும் நடத்தக்கூடிய இராணுவ கூட்டு பயிற்சிக்கு பேர் தான் என்ன? சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டு பயிற்சி. ஸோ இதோடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியோடைய முக்கியமான ஃபோக்கஸாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த 5வது கேள்வி, வாட் இஸ் த இனிஷியல் கார்பஸ் ஆஃப் த தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட்? தமிழ்நாடு அழிவுக்கு அருகில் உள்ள இனங்களை பாதுகாப்பு நிதியத்தின் ஆரம்ப மூலதனம் எவ்வளவு? ஸோ தமிழக அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஃபண்டோடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்க போகுது? இந்த ஃபண்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டு உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத கேள்வி. 25 கோடி, 40 கோடி, 50 கோடி, 60 கோடி. ஸோ இதில் தமிழக அரசாங்கம் வந்து இந்த ஃபண்டுக்கு எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
ஸோ இதுக்கு 50 கோடி தமிழ் அரசு என்ன பண்ண போகிறாங்க 50 crores 50 கோடி வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் முதல் கட்டமாக இப்போ 5 கோடி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டு. அடுத்து விச் ஸ்டேட் கேபினட் அப்ரூவ்டு த ஆன்டி கன்வர்ஷன் பில். ஸோ எந்த மாநில அமைச்சரவை மதமாற்ற தடை சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஸோ இந்தியாவில் ஒரு மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதமாற்ற தடை சட்டம். ஸோ இந்த ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் இருக்கு, வற்புறுத்தி மதமாற்றம் செய்கிறது. ஸோ அதுக்கு தடை விதிக்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் மூலியமாக ஃபோர்சிபிள் கன்வர்ஷன் பட்டவங்களுக்கு 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டம் வந்து எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநிலம் தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து 7வது கேள்வி. விச் கண்ட்ரி இஸ் ஃபண்டிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட். ஸோ இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் திட்டத்திற்கு நிதியளிக்கும் நாடு எது? ஸோ இந்தியா வந்து புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து எங்கேருந்து எங்கே வரும்? அகமதாபாத்லேருந்து மும்பை வர ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த நாடு உதவி பண்ணுறாங்க, எந்த நாடு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் தான் இதுக்கு ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. ஓகே, ஸோ அடுத்து 8. டு விச் கண்ட்ரி வில் இந்தியா ப்ரொவைட் பவர் பிளான்ட் கண்ட்ரோல் ரூம் சிமுலேட்டர். ஸோ இந்தியா எந்த நாட்டிற்கு மின் நிலைய கட்டுப்பாட்டு அறை சிமுலேட்டர் வழங்கும் கேட்டிருக்காங்க. இந்தியா ரீசெண்டாக என்ன பண்ண போகிறாங்க? ஒரு நாட்டுக்கு பவர் பிளான்ட் கண்ட்ரோல் ரூம் சிமுலேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த நாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கேள்வி. நைஜீரியா, கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாவே. யார்? நைஜீரியா, கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாவே. இதில் எந்த நாட்டுக்கு இந்தியா இந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. யாருக்கு? ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் வந்து இந்தியா இந்த விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து 9வது கேள்வி. ஹூ வாஸ் நாமினேட்டட் பை டொனால்ட் ட்ரம்ப் அஸ் அ FBI டைரக்டர். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் FBI இயக்குநராக யாரை நியமித்தார்? அமெரிக்காவுடைய ஒரு உளவுத்துறை நிறுவனமான FBI இருக்கு இல்லையா, அந்த FBI உடைய தலைவராக யாரை நியமித்தார் அப்படின்னா காஷ் பட்டேல். ஸோ இந்தியா வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நியமிச்சிருப்பாரு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர்னா காஷ் பட்டேல். ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை. ஓகே, அடுத்து 10வது கேள்வி. இந்தியாவின் முதல் AI ஆய்வகத்தை விண்வெளியில் ஏவும் நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் கம்பெனி வில் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI லேப் இன் ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் AI லேப் இன் ஸ்பேஸை ISRO லான்ச் பண்ண போகிறாங்க. PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட் மூலிமா. ஸோ இந்த லேபை யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறா, யார் வந்து உருவாக்கியிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ யார்? டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு 10 கேள்விகள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது எப்பவும் போல் நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி லைவ் அட்டன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது. பட் வேறு வழி இல்லை. இன்றைக்கி மட்டும் இது பண்ணிங்க. நாளையிலேருந்து நம்ம ரெகுலராக எப்பவும் போல் 7 மணிக்கு வந்து வந்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து இன்றைக்கான நியூஸ் என்ன அப்படின்னா அடுத்து இன்னொரு ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். இது யார் நடத்துகிறா அப்படின்னா இந்தியாவும் மலேசியாவும். ஸோ இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹரிமவ் சக்தி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரிமவ் சக்தி அப்படிங்கிற இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து யாரும் சேர்ந்து இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இதோடைய 4வது எடிஷன் எங்கே நடக்குது அப்படின்னா மலேசியாவில் பாங்காங். ஸோ நம்ம மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாங்காங் அப்படிங்கிற இடத்துல, ஸோ மலேசியாவில் பாங்காங் அப்படிங்கிற இடத்துல டிசம்பர் 2லேருந்து 15ஆம் தேதி வரை, ஸோ டிசம்பர் 2லேருந்து 15ஆம் தேதி வரை நடக்குது. ஸோ இதில் இந்தியாவிலேருந்து ஒரு 78 பேரும், அதே மாதிரி மலேசியாவுடைய ஆர்மியிலேருந்து ஒரு 123 பேரும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதோடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா காடுகளில் கவுண்டர் டெரரிசம். ஸோ காடுகள் மாதிரியான ரொம்ப ட்ரக் டெரெயின் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன், கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுறதா இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ என்னது? ஹரிமவ் சக்தி. ஸோ ஹரிமவ் சக்தி அப்படிங்கிறதா இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய முக்கியமான எக்ஸசைஸ் ஹரிமவ் சக்தி. ஸோ அடுத்து நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய அந்த கல்ச்சர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிட்ட இந்தியாவுடைய யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு. ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் யுனெஸ்கோவுடைய 46வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங், 46வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி மீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா யுனெஸ்கோவுக்கு ஃபண்டிங் வந்து வழங்கினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய 43வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக அசாமில் இருக்கக்கூடிய மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகோ மன்னர்களின் கல்லறைகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்து இந்தியாவுடைய 44வது யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக யுனெஸ்கோ கிட்ட இந்தியா வந்து எதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவாஜி. ஸோ எதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப். ஸோ மராத்தா
மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற இந்த இடத்த கிட்டத்தட்ட ஒரு 12 கோட்டைகள். ஸோ மராத்தாவுடைய 12 கோட்டைகள், மராத்தாஸ் இருக்காங்களே அவங்களுடைய ஒரு 12 கோட்டைகள் அடங்கி அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க, மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த ஏரியால முக்கியமா இருக்கு. ஸோ இந்த கோட்டைகள் தான் அடுத்த இந்தியாவுடைய 44வது யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸை அறிவிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 46வது மீட்டிங் நடந்த மாதிரி அடுத்த வருஷம் 47வது மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ அதில் தான் நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட்டில் வந்து நம்மளுடைய கல்ச்சரல் மினிஸ்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்தியாவுடைய இந்த 43 கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வந்து லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த இது எங்கே இருக்குது, அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அதே மாதிரி நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கார் இல்லையா? ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் கவர் பற்றி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய அந்த காடுகள், இந்தியாவுடைய காடுகளுடைய சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து, ஸோ ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட். ஸோ ஃபாரஸ்ட் சர்வே இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட், இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. யாரு? எஃப்எஸ்ஐ, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் தான் இந்தியாவில் எந்த அளவுக்கு காடுகள் இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு காடுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் லாஸ்ட்டாக 2021 அந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவுடைய மொத்த காடுகளுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 21.71 21.71% தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய காடுகள். இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு இருக்குல்லையா, மொத்த பரப்பளவு வந்து 100 அப்படின்னா இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு 100 அப்படின்னா ஸோ அதில் காடுகள் எவ்வளோ இருக்குது, ஸோ அதில் காடுகள் பார்த்தீங்க அப்படின்னா 21%. ஸோ 21.71% பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு. இது வந்து காடுகள், இது வந்து லேண்ட், ரெஸ்ட் ஆஃப் த லேண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவுடைய காடுகளுடைய சதவீதம் எவ்வளோ 21.7 இருக்கு. இந்தியாவுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த 33%. இந்தியாவுடைய டோட்டல் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை எவ்வளோ கொண்டு வரணும், 33% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1980 போடப்பட்ட ஃபாரஸ்ட் பாலிசியிலே வந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் அதை வந்து கொண்டு வர முடியல. நம்ம இந்திய அரசாங்கத்தோட டார்கெட்டும் வந்து 33%. இந்தியாவுடைய மொத்த பரப்பளவில் 33% காடுகளாக மாற்றணும் அப்படிங்கிற இந்திய அரசாங்கம் டார்கெட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கமும் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமான ஃபாரஸ்ட் கவர் இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில். ஸோ மத்திய பிரதேசத்தில் வந்து இந்தியாவில் அதிகமான ஃபாரஸ்ட் கவர் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த லேண்டுக்குமான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்குன்னா ஜாகிரபிக்கல் ஏரியா ஃபாரஸ்ட் வந்து மத்திய பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் 21.71%. ஸோ அடுத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம் வந்து கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி என்னவா கொண்டாடுறாங்க, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டியா வந்து கொண்டாடுறாங்க. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க, டிசம்பர் 3ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. இது எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 1992 1992 இருந்து யுனைடெட் நேஷன் என்ன பண்றாங்க, ஐநா பொதுச்சபை வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதியை என்னவா கொண்டாடணும், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டியாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஐநா சபை என்ன பண்ணாங்க 1992 தீர்மானம் போட்டாங்க. ஸோ அதுக்கு இணங்க ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதியை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2024 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆம்பிளிஃபைங் த லீடர்ஷிப் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஃபார் அன் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். என்னது, ஆம்பிளிஃபைங் த லீடர்ஷிப் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஃபார் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த 2024 கருப்பொருள். ஸோ இதுக்கு இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம குரூப் 1 மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான மெட்டீரியல். ஸோ டீட்டெயிலான இந்தியாவில் எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க, அதே மாதிரி வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன, இவங்களுக்காக என்ன சட்டம் இருக்குது, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய அரசாங்கம் என்ன திட்டங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி A to Z கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு மெயின்ஸ்க்கான மெட்டீரியல் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம இந்த பர்சன் வித் டிசேபிள் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுடைய மேம்பாட்டுக்காக நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா சுகமிய பாரத் என்ன திட்டம், சுகமிய பாரத் அபியான், சுகமிய பாரத் அபியான், ஆக்சஸ் இந்தியா கேம்பெயின், சுகமிய பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 9 ஆண்டுகளுக்கு 2015 2015 என்ன பண்ணாங்க, இதே டிசம்பர் 3ஆம் தேதி 2015 இதே டிசம்பர் 3ஆம் தேதி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுகமிய பாரத் அபியான், அக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடங்கினாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக இருக்கிறனால என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துக்குமே போயிடும், பஸ்ஸில் ஈஸியாக ஏறிடுறோம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு படி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஈஸியாக ஏறி போயிடும். அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே
வரைக்குமே நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். ஆனால் இப்போ ஒரு ஒரு கால் இல்லாத ஒரு நபர் வந்து அந்த மாதிரி போக முடியுமா? கண்டிப்பாக வந்து போக முடியாது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து வீல் சேரில் தான் போகணும். இப்போ இந்தியாவில் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்லேயும் இல்லை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து இந்த வீல் சேர் வச்சு போகிறதுக்கான அந்த ரேம்ப் இருக்கானா கண்டிப்பாக வந்து இருக்காது. அதே மாதிரி லிஃப்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசேபிள் பீப்புள் போகிறதுக்கான லிஃப்ட் இருக்கானா கண்டிப்பாக வந்து இருக்காது. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிள் பீப்புளுக்கான தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கானா கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ அப்போது இந்த சுகமிய பாரத் அபியானுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லா பப்ளிக் ஸ்கூல்ஸு அதே மாதிரி எல்லா பப்ளிக் பில்டிங்லாம் இருக்குல்ல, பப்ளிக் பில்டிங் பப்ளிக் பிளேசஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் வந்து அக்சசிபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும், இவங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அதான் வந்து இந்த சுகமிய பாரத் அபியானோட திட்டம். ஸோ இதப்போ டிசம்பர் 3 2015 வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, அக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் எய்ம் டு என்ஷூர் த யூனிவர்சல் அக்சசிபிலிட்டி அக்ராஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்ம நார்மல் மனிதர்கள் வந்து எப்படி வந்து நார்மலாக எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து மாற்றுத்திறனாளியும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக முக்கியமான இடங்கள் எல்லாமே பஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாத்துலையுமே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து இந்த சுகமிய பாரத் அபியானுடைய நோக்கம். இது 2015 கொண்டு வரப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் நம்மளுடைய சுற்றுலா அமைச்சகம் வந்து பரியத்தன் மித்ரா பரியத்தன் தீதி. ஸோ பரியத்தன் மித்ரா பரியத்தன் தீதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை முதல் கட்டமாக ஒரு 6 டூரிஸ்ட் பிளேசஸில் பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு சோதனை முயற்சி மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்தோன்னே இந்தியா முழுக்க வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஸோ முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து அதை நடைமுறைப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதில் சாதகங்கள் என்ன பாதகங்கள் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ முதல்ல ஒரு 6 டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கெங்க அப்படின்னா அது வந்து ஒராஜ், காந்திகோட்டா, ஜோத்பூர் இந்த மாதிரி மொத்தம் ஒரு 6 டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் இந்த ஸ்கீமை பரியத்தன் மித்ரா பரியத்தன் தீதி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே உள்ள லோக்கல் கைட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கைட் இருப்பாங்க, அதே மாதிரி அங்கே வியாபாரிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா அந்த லோக்கல் பீப்புள்ஸ், அவங்கள இந்த டூரிசத்தில் ட்ரெயின் பண்ணுறது. ஓகேங்களா? டூரிசம் சம்மந்தமான விஷயத்தில் அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து அந்த இதுக்கான அம்பாசிடராக மாற்றுறது, அந்த பர்டிகுலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கான அம்பாசிடராக மாற்றுறதா என்ன அப்படின்னா இந்த பரியத்தன் தீதி பரியத்தன் மித்ரா அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கிரியேட் டூரிஸ்டிங் ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் த்ரூ ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் அவேர்னஸ். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இந்த டூரிசம் செக்டரில் இருக்காங்க ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் மகாபலிபுரமோ இல்லை சம்திங் ஏதோ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு கைட் இருப்பார், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த டூரிஸ்ட் சுற்றி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரைனிங் பண்ணுறது, ஆல்மோஸ்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து லோக்கல் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புளுக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணி இந்தியாவுடைய டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ள திட்டம் தான் என்ன, இந்த பரியத்தன் மித்ரா பரியத்தன் தீதி. யார் கொண்டு வரா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கொண்டு வர்றாங்க. ஓகே? ஸோ அடுத்து இப்போ நம்மளுடைய பாராளுமன்றத்தில் யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பில்லோட பேர் என்ன அப்படின்னா கோஸ்டல் ஷிப்பிங் பில் 2024. இந்த கோஸ்டல் ஷிப்பிங் பில் 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில்லை நம்மளுடைய மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் மெயினாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் இந்த கப்பல் போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான பில்ஸ் வந்து இருக்குது. இதை ரெகுலேட் பண்ணுறது எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஒரு 5-6 சட்டம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒரே சட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க, இந்த கன்சல்ட் வந்து பண்ணுறாங்க. அவங்களா இதுக்கு முன்னாடி சட்டத்தை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அது இல்லாமல் அந்த சட்டத்தில் தேவையில்லாத பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீக்கிறாங்க. இது வந்து முதல் விஷயம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டு என்ஷூர் இந்தியா செக்யூரிட்டி வித் கோஸ்டல் ஃப்ளீட் owned and operated by Indian citizen for national security and commercial needs. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இதில் முக்கியமாக 2 விஷயம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களே, அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கப்பல் போக்குவரத்தில் ரெகுலேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்தியர்களுடைய கப்பலும் இருக்கும், அதே மாதிரி வெளிநாட்டவருடைய கப்பலும் வந்து இருக்கும். ஸோ இதில் வெளிநாட்டவருடைய கப்பல் வந்து லைசன்ஸ் எதுவுமே இல்லாமல் வர்த்தகம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யூசிங் India flagged vessel owned and operated by Indian citizens. The bill prohibits the unlicensed trade in coastal water by foreign vessels. ஸோ இப்போ இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள வெளிநாட்டு கப்பல்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வர்த்தகம் வந்து பண்ணக்கூடாது. இந்தியாவுடைய கடல் எல்லைக்குள்ள வெளிநாட்டு கப்பல்கள் வந்து வர்த்தகம் பண்ணக்கூடாது. அப்படி வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும். ஸோ லைசன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய வர்த்தகம் வந்து
தடை செய்யப்படுகிறது. ஆனா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அலோவிங் இந்தியன் வெசல். ஸோ ஆனால் இந்தியாவுடைய வெசல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இந்த வர்த்தகம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக அந்த கோஸ்டல் சம்பந்தமான இந்த ஷிப்பிங் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பில் வந்து கொண்டு வராங்க. இது வந்து பாஸ் ஆகுது, வந்து பில்லாக தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பில் வந்து ராஜ்யசபால பாஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டார் அப்படின்னா அது வந்து சட்டமாக மாறிடும். ஆக்டா மாறணும். இது வந்து ஆக்டா மாறட்டும். ஆக்டா மாறிடுச்சு அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா A to Z விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கோஸ்டல் ஷிப்பிங் பில் அப்படிங்கிற ஒரு பில் வந்து பாராளுமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவான பிரகதி. ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவான பிரகதி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. இது வந்து கவர்னன்ஸ்க்காக உள்ள இனிஷியேட்டிவ். இது வந்து அரசாங்கத்துடைய திட்டங்கள் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் பேர் தான் பிரகதி அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய ஃப்ரம் கிரிட்லாக் டு growth. ஸோ ஃப்ரம் கிரிட்லாக் டு growth அப்படிங்கிற இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரில் இதை வந்து பாராட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிரகதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், இந்தியாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்து இந்த பிரகதி. ஸோ பிரகதி அப்படிங்கிற இதை வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரகதி அப்படிங்கிறது 2015 ஸோ 2015 நம்ம மத்திய அரசாங்கம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் பேர் தான் பிரகதி அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா collaboration between central government and state government resolve bureaucratic delay and accelerating infrastructure development. ஸோ இதில் மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு திட்டம் இல்லை சம்திங் ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும்னா அதை ஈஸியாக நடைமுறைப்படுத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலியம் என்ன பண்ணுவாங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொலாபரேட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பண்ணுவாங்க. இது மூலியமா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாமே வந்து விரைவாக செயல்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரகதி அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரகதியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரகதியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கூகுளில் கூட பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அந்த பிரகதியோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. ஸோ அடுத்து ஊபர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஊபரில் வந்து பயணம் பண்ணியிருப்பீங்க, ஊபர் கேப்ல வந்து போயிருப்பீங்க. ஸோ இப்போ ஊபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவை. இதுவரை ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் நீர் போக்குவரத்து சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது யாரு, ஊபர் இந்தியா. ஊபர் இந்தியா அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நீர் போக்குவரத்து சேவை. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், இந்தியாவுடைய முதல் நீர் போக்குவரத்து சேவையை யார் அறிமுகப்படுத்திருக்கா, ஊபர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எங்க அப்படின்னா தால் லேக்ல. ஸோ தால் லேக்ல ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய தால் லேக். ஓகேங்களா. ஸோ தால் லேக்ல இந்த விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தால் லேக்ல நார்மலாக வந்து கப்பல் போக்குவரத்து இருக்கும். அந்த கப்பலுக்கு பேர் இந்த தால் லேக்ல உள்ள கப்பல், அந்த ட்ரெடிஷனல் கப்பலுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷிகாரா. ஸோ ஷிகாரா அப்படிங்கிறது அந்த படகு, தால் ஏரியில் இருக்கக்கூடிய படகுக்கு பேர் தான் ஷிகாரா. ஸோ அப்போ இந்த தால் லேக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து யார் பண்றா, ஊபர் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ். ஸோ வெனிஸ் நாட்டில் இந்த மாதிரி தான் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்ரீநகர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து யார் கொண்டு வரா, ஊபர் இந்தியா வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசியாலே இந்த மாதிரி முதல் இனிஷியேட்டிவ். ஸோ ஏசியாலே ஒரு முதல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்னா இந்த விஷயம் தான். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நார்மலாக இந்த கேப்லாம் புக் பண்ணி போகிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஷிகாரா அப்படிங்கிற படகை வந்து புக் பண்ணி போகிறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் என்ன இந்த ஊபர் கொண்டு வந்திருக்க வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிற. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வேர்ல்டு மேரிடைம் கான்ஃபரன்ஸ் 2024. ஸோ உலக கடல்சார் மாநாடு 2024 எங்கே நடக்க போகுதுன்னா சென்னையில் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ உலக கடல்சார் மாநாடு 2024 சென்னையில் டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து, ஸோ டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரை, ஸோ டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 6 வரை இந்த விஷயம் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியாம் ஜெகநாதன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங், இவர் தான் வந்து இதில் வந்து இது பண்ண போறாரு. ஸோ இதில் USA, UK, ஜெர்மனி, ஸ்பெயின் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்ல இருந்து முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து கலந்துக்க போறாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு மெரிடைம் கான்ஃபரன்ஸ், இந்த வேர்ல்டு மெரிடைம் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தியாவில் நடைபெறுது. ஸோ அது இது சென்னையில் நடைபெறதுனால TNPSC எக்ஸாம்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தியாவில் நடைபெறுகிறது. அடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் ஸ்டேட் மினிஸ்டர் முரளிதர் மோகல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுடைய இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, இந்தியாவுடைய இந்த விமான போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா, இது வந்து வேர்ல்ட்லேயே தேர்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொமஸ்டிக் ஏவியேஷன் உள்நாட்டு விமான சேவையில் இந்தியா வந்து உலகத்திலே வந்து 3வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் சிவில் ஏவியேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து முரளிதர், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ இதோடைய இணையமைச்சர் தான் யார் அப்படின்னா இந்த முரளி மோகல். இந்த துறையுடைய அமைச்சர் யாரு,
அப்படின்னு தெரிஞ்சுன்னா இது பண்ணுங்க. அதே மாதிரி ரீசெண்டாக நம்மளுடைய அமைச்சகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் சுதான் ஸ்கீம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கப்புறமா நம்மளுடைய முக்கியமான கேபினெட் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான படம். ஒரு 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 10 நாளாக இந்த படம் வந்து டாக் ஆஃப் த டவுன்ல இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து நம்மளுடைய கேபினெட் அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. என்ன படம்? சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த படத்தை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது சம்பந்தப்பட்டதுன்னா 2022 கோத்ரா ட்ரெயின் எரிப்பு. ஸோ 2022 கோத்ரா ட்ரெயின் எரிப்பு சம்பந்தமாக உள்ள ஒரு படம் தான் சபர்மதி ரிப்போர்ட். இதை வந்து நம்மளுடைய கேபினெட் அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி டீட்டெயில் வந்து நம்ம இன்னொரு செஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ். ஸோ யூஎனுடைய ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் யூஎன் கன்வென்ஷன் அண்ட் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் கமான்ஸ் இன் ரியாத். ஸோ ரியாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், இந்த டெசர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் என்ன இந்த UNCCD அப்படிங்கிற இது. ஸோ இதோடைய 16வது கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? ரியாத்தில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதோட 16 கான்ஃபரன்ஸ் ரியாத்தில் நடக்குது. பாலைவனமாக்குதலை எதிர்ப்பு போராடுவதற்காக உலகின் மிகப்பெரிய ஐநா மாநாடு ரியாத்தில் தொடங்கியது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 3 COP பார்த்துருக்கோம். என்ன COP? ஸோ ஃபர்ஸ்ட் CBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியுடைய COP 16 வந்து எங்கே நடந்துன்னு சொல்லுங்க. அதே மாதிரி UNFCCC உடைய COP வந்து COP 29 வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற ரெண்டையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த UNCCD உடைய COP 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாத்தில். இது மூணுமே ரொம்ப முக்கியமான COD. ஸோ இது ரெண்டும் CBDயோட COP 16 அதே மாதிரி UNFCCCயோடைய COP 29 அப்படிங்கிற இந்த மாநாடுகள் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பாலைவனமாக மாறுறது. இப்போ நீங்கள் பாலைவனத்தை சுற்றி உள்ள பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனம் வந்து அப்படியே விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக ஐநா சபை கொண்டு வந்த ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்ன இந்த UN கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1994 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 197 நாடுகள் 197 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இதில் மொத்தம் 197 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்லேயே வந்து அதிக நபர்கள் சைன் பண்ண பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து இதுதான். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நாடுகளும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஸோ உலகத்தோடைய லார்ஜஸ்ட் பைண்டிங் அக்ரிமெண்ட், உலகத்துடைய லார்ஜஸ்ட் சைன்ட் பைண்டிங் அக்ரிமெண்ட் வந்து இதில் தான் உலகத்தில் உள்ள அக்ரிமெண்ட்ல இந்த அக்ரிமெண்ட்ல தான் அதிக நாடுகள் வந்து சைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த பாலைவனம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற தடுக்கிறதா இவங்களோட முக்கியமான விஷயம். இந்த அமைப்புடைய 16வது கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? ரியாத்தில் நடக்குது. ஸோ இதில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லேண்ட் ரீஸ்டோரேஷன் அண்ட் ட்ராட் ரெசிடென்ஸ் இதில் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமா சவுதி கிரீன் இனிஷியேட்டிவ் ஃபோரம் அப்படிங்கிற இந்த ஃபோரம் என்ன பண்ண போகிறாங்க? அடுத்து சில ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப முக்கியம். இந்த UNCCD யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இதோடைய COP 16 எங்கே நடக்குது? ரியாத்தில், சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நடக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து டிசம்பர் 2ஆம் தேதி என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. என்னது? தேசிய மாசுபாட்டு கட்டுப்பாட்டு தினம். என்னது? நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா டிசம்பர் 2 1984 தான் வந்து போபால் கேஸ் ட்ராஜடி. ஸோ இந்த போபால் விஷவாயு கசிவு வந்து ஏற்பட்டிருக்கும். எல்லாருமே கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ இந்த போபால் விஷவாயு கசிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஏற்பட்டிருக்கும்? 1984 டிசம்பர் 2ஆம் தேதி வந்து ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் டே மாசு கட்டுப்பாட்டு தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த போபால் டிராஸ் கேஜில் MIC அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து இதாகி என்ன பண்ணாங்க? நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2024 நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே தீம் என்ன அப்படின்னா கிளீன் ஏர் கிரீன் எர்த் a step towards sustainable living அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான இதாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த போபால் விஷவாயு கேஸ் ட்ராஜடியில் இந்த MIC அப்படிங்கிற ஒரு வாயு தான் வந்து கசிஞ்சு. ஸோ இந்த MICயோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இந்த போபால் கேஸ் ட்ராஜடி சம்பந்தப்பட்ட நிறுவனம் எது, எந்த நிறுவனம் வந்து இந்த ட்ராஜடியில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் எந்த கம்பெனி, அதே மாதிரி இந்த MIC அப்படிங்கிற இந்த விஷவாயுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிற இந்த 2ஐயும் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 2022
24-25 ஜூலைலேருந்து செப்டம்பர் 2024-25 வரை ஜூலைலேருந்து செப்டம்பர் வரை இந்தியாவிற்கு எந்த நாட்டிலிருந்து அதிகமான அந்நிய நேரடி முதலீடு FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்கு எந்த நாட்டிலிருந்து அதிகமாக அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஓகேங்களா சிங்கப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட வந்த மொத்த அந்நிய நேரடி முதலீடுல 50% வந்து எங்க இருந்து வந்திருக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு. அப்போ இந்தியாவுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா சிங்கப்பூர் தான் நமக்கு வந்து என்ன பண்றாங்க அதிகமான அந்நிய நேரடி முதலீடு எந்த நாட்டுல இருந்து வருது நமக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து வருது. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி எந்த நாட்டுல இருந்து ஸோ எந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த நாடு இருக்காங்க ஸோ இந்தியா அதிகமா எந்த நாட்டுக்கு ராணுவ தளவாடங்கள் அனுப்புறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் முர்து நிருபா பெர்னாண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுடைய 48வது சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்ரீலங்காவுடைய 48வது சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா ஜஸ்டிஸ் முர்து நிருபா பெர்னாண்டோ வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் உமன் ஸ்ரீலங்காவில் செகண்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகக்கூடியவங்க இவங்க தான். இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்தியாவில் இதுவரை ஒரு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் கூட வந்தது கிடையாது. இதுவரை வந்தது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆரம்பிச்சு 75 ஆண்டுகள் வந்து ஆக போகுது. ஆனால் அந்த 75 ஆண்டுகளில் ஒரு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் கூட இந்தியாவில் வந்து வந்தது கிடையாது. ஆனால் ஸ்ரீலங்காவில் 2 பேர் வந்து வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பிரசிடென்ட் அனுராக் குமார தைசனியாக்கே வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காரு. ஓகே ஸோ அடுத்து பேங்கிங் சம்பந்தமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ RBI என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜவுரான் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த நிறுவனம் ஜாவரான் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய இர்ரெகுலர் லெண்டிங் ப்ராக்டிசஸ் அதுக்கப்புறமா அவுட் சோர்சிங் டிசிஷன் மேக்கிங் அண்ட் இன்எடிக்வேட் டியூ டெலிஜென்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து லெண்டிங் பண்ணுறதில்ல அதே மாதிரி RBI அந்த கைட்லைன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக எந்த நிறுவனம் ஜாவரான் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய லைசன்ஸ் வந்து RBI வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து SBI வந்து அடுத்த ஒரு முக்கியமான டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் பிளான் டு ஓபன் 500 நியூ பிரான்ச்சஸ் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2024-2025 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல SBI என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 500 புதிய கிளைகள் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இதுல முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 பிரான்ச். ஸோ 5 கிலோமீட்டருக்கு ஒரு பிரான்ச் வந்து வைக்கப்பாங்க. இது முக்கியமான டார்கெட் என்ன 500 புதிய பிரான்ச் வந்து திறக்கணும். அதே மாதிரி முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு ஒரு பிரான்ச் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து SBI டார்கெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் இதை வந்து பேசியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எஸ்டீம்டு சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது யாருக்காக அப்படின்னா 55 வயசுக்கு மேற்பட்ட நபர்களுக்காக 55 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸு அதே மாதிரி லாக் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சேர்ந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ வெறும் பேங்க் இது மட்டும் இல்லை டெபாசிட் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில வேல்யூ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்கா ஃபெடரல் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்து இன்னைக்கான கடைசி நியூஸ். ஸோ இப்போ லக்னோவில் பார்த்தீங்க அப்படின்னா சையது மோடி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்மிண்டன் போட்டி எங்கே நடக்குது இது வந்து லக்னோவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போட்டியில் PV சிந்து அதுக்கப்புறம் லக்ஷயா சென் இவங்க 2 பேருமே வந்து சிங்கிள்ஸ்ல டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி PV சிந்து யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாவை சேர்ந்த ஊ லூ யூ இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷயா சென் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ஜியா ஹெங்கல் ஜான்சன் அப்படிங்கிற இவங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மென்ஸ் டபுள் உமன்ஸ் டபுளில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீசா ஜாலி அப்புறம் காயத்ரி கோபிச்சந்த் அதுக்கப்புறம் த்ரீசா ஜாலி இவங்க 2 பேரும் வந்து உமன்ஸ் டபுள்ஸ்ல வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன போட்டியில சையத் மோடி இன்டர்நேஷனல் போட்டி இது ரிலேட்டட் வந்து பேட்மிண்டன் ரிலேட்டட் உள்ள போட்டி தான் சையத் மோடி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த போட்டி ஓகேவா. ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது. ஸோ நீங்க ப்ராப்பராக வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சிருங்க. ஸோ நான் வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நம்ம எப்போ போல ரெகுலராக 7 AM வந்து பார்த்துலாம். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படின்னா நாளைக்கு செஷன் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இதோட நம்ம செஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம். தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ.